மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். டெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். மாணவர்கள் போராட்டத்தின் எதிரொலியாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, மாணவர் போராட்டத்தின் எதிரொலியாக தற்பொழுது அமைச்சர் தனது ராஜினாமாவை அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. போராட்டத்தின் முக்கிய கோரிக்கை, முதன்மை கோரிக்கையே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான். அதன்படியே இன்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். நேற்று வரை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மத்திய அரசு தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவுக்கு ஒத்துக்காத நிலையிலே இன்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே தெரியும் நமக்கு, கடந்த 2 நாட்களாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே இந்த போராட்டக்காரர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கல்வித்துறை செயலர் மாற்றப்பட்டார். அதன் பிறகு தேசிய தேர்வுகள் முகமையைச் சேர்ந்த 47 பேர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். பிரதமர் மோடியே சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வதற்கு கோரிக்கை வைத்திருந்தார். மாணவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். அத்தகைய சூழ்நிலையில்தான் மிகவும் முக்கியமான கோரிக்கையாக தற்போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா இருந்து வந்த நிலையில் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். கரப்பான் ஜனதா கட்சியுடன் இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரப்பான் ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் நேற்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார்கள். அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என தெரிவித்திருந்தார்கள். அதன்படியே இன்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். பூங்கொழி, நேற்று கரப்பான் ஜனதா கட்சியினரினுடைய அமைச்சருடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகே அமைச்சர்கள் சொன்னது நாளை ஒரு முக்கியமான அறிவிப்பு வரும் என்றுதான் அவர்கள் கூறினார்கள். அது இந்த அறிவிப்பாகத்தான் பார்க்க முடிகிறது. இளம் தலைமுறையினரின் கனவை நனவாக்குவது நம் கடமை என்றும் கூறியிருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்கிறார். இளைஞர்கள், மாணவர்கள் தங்களது போராட்டத்தை திரும்ப பெற வாய்ப்பு இருக்கிறதா? அவர் பதவி விலகலை தொடர்ந்தும் இன்று அந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக நேற்று மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் கரப்பான் ஜனதா கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து பேசிய போது இந்த கோரிக்கையே வலியுறுத்தப்பட்டது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், மாணவர்கள், இளைஞர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வழக்குகளை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதன்படியே நேற்று நீங்கள் சொன்னது போல ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் பேச்சுவார்த்தை நடத்திய போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா விவகாரத்திலே நாளை அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்கிறோம் என தெரிவித்திருந்தார்கள். அதற்கு முன்னதாகவே தற்போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா கடிதம் வெளிவந்திருக்கிறது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மிகவும் முக்கியமானது என எதிர்க்கட்சிகளும் நாடாளுமன்றத்திலே கோரி வந்தன. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான். அதே போலவே சோனம் வாங்சுக்கும் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தேவை என வலியுறுத்தி வந்தார். இதன் காரணமாக தற்போது கரப்பான் ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் இடத்திலே மிகுந்த கொண்டாட்டத்துக்கான சூழல் நிலவுகிறது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்ற செய்தி அவர்களுக்கு அங்கே காட்டுத்தீ போல பரவி இருக்கிறது. அங்கே கூடியிருக்கும் மாணவர்கள், இளைஞர்கள் அனைவருமே இதனால் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. எப்படியாவது மாணவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒன்றன் பின் ஒன்றாக நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதிலிருந்து இது தெளிவாக தெரிகிறது. என்றால் 20ஆம் தேதி அன்று மிகப்பெரிய அளவிலே இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கூடி நாடாளுமன்றம் நோக்கி ஊர்வலம் சென்ற போது கடும் வன்முறை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பதட்டமான சூழல் நாடு முழுவதும் பல்வேறு நகரங்கள், சென்னை உள்ளிட்ட நகரங்களிலே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே போராட்டம் நடைபெற்று வருகின்றன. எல்லாவற்றிலுமே முக்கியமான கோரிக்கை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான். அந்த முக்கியமான முடிவுதான் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகுகிறார் என்கிற மிகப்பெரிய செய்தி தற்போது வெளிவந்திருக்கிறது. பொங்கோலி, இளைஞர் சக்தியை சதிவலையில் சிக்க விடமாட்டேன், தற்போதுள்ள ஒரு சூழலை தேச விரோதிகள் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். இப்ப மற்ற 2 கோரிக்கைகள் குறித்து ஏதாவது தெரிவிச்சிருக்கிறாங்களா? ஒரு முக்கியமான கோரிக்கை, நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது. அந்த இழப்பீடை வழங்குவதற்கு அரசு முன்வந்திருப்பதாக கரப்பான் ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அந்த கோரிக்கையை அவர்கள் மிகவும்
சுமூகமாக பரிசீலிக்கும் சூழலில் இருக்கிறார்கள் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இழப்பீடு எவ்வளவு கொடுக்கப்படும் என்பது தெரியவில்லை. ஆனால் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைக்கு அரசு தரப்பிலே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதுதான் கரப்பான் ஜனதா கட்சியைச் சேர்ந்த சௌரவ் தாஸ் நேற்று தெரிவித்திருந்தது. ஆகவே அதன்படியே அந்த கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அந்த திருத்தம் திங்கட்கிழமை என்று நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படும். அதற்கான மசோதா மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லியில் மற்றும் நாட்டின் பிற இடங்களிலே மீண்டும் கட்டுக்கடங்காத போராட்டங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. பொதுவாக மத்திய அமைச்சர்களை அழுத்தத்தின் அடிப்படையிலே ராஜினாமா செய்ய வைப்பது இந்த அரசின் நிலைப்பாடாக இல்லை. கணபதி இணைப்பில்